மத்திய பிரதேசத்துல ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி சாலையில நடந்து போனவங்க கிட்ட கேள்வி கேட்டு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்க சம்பவம் கேட்பவரையே ஆச்சரியமடைய செஞ்சிருக்கு. இந்த செய்தி பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க. இப்போதெல்லாம் சந்து பொந்துகள்ல கூட டிராபிக் போலீஸார் ஸ்வைப்பிங் மிஷினோட வச்சு நின்னுட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, யாரேனும் சட்டத்தினுடைய விதிமுறைகளை மீறுறாங்களா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காக தான். ஓகே, வண்டியில போறவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்க கிட்ட வந்து அபராதம் விதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயம் தான். ஆனா ரோட்ல சும்மா நடந்து போன ஒருத்தவங்க கிட்ட வந்து அபராதம் கொடுங்க, ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஆனா இது நம்ம ஊர்ல கிடையாது. இந்த விஷயம் நடந்தது மத்திய பிரதேசத்துல. மத்திய பிரதேசம் பன்னா மாவட்டத்துல உள்ள ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தான் சுஷில்குமார் அப்படிங்கிறவர். இவர் அவங்க வீட்டுல நடக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியூர்ல இருந்து அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்கள அழைக்கிறதுக்காக சாலையில ஒரு ஓரமா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு தெருவுல வந்து டிராபிக் போலீஸார் நின்றுட்டு இருக்காங்க. இப்படி சாலையில போன சுஷில்குமாரை பார்த்து ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி டிராபிக் போலீஸார் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இவர் கேட்ட உடனே இவருக்கு ஒண்ணுமே ஆச்சரியத்துல புரியல. உடனே என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நடந்து போனா கூட ஹெல்மெட் போடணுமா அப்படின்னு வியப்போட கேட்டிருக்காரு. இவர் கேட்டதை எல்லாமே பொருட்படுத்தாத அந்த டிராபிக் போலீஸார் உடனே நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எங்களுக்கு தெரியாது, கண்டிப்பா 300 ரூபாய் அபராதம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிராபிக் போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் நடந்து தான் போனேன், நான் ஏன் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மறுத்திருக்காங்க. இவர் வந்து தொடர்ந்து இந்த அபராதத்தை செலுத்த மறுத்த ஒரே காரணத்துக்காக போலீஸ் ஜீப்ல சுஷில்குமார் அவர்களை ஏத்திக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே சுஷில்குமார் அவர்கள், என்னுடைய வீட்டில் என்னுடைய மகளினுடைய பிறந்தநாள் விழா வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டதுக்கு பிறகு போலீசார் அந்த ஸ்டேஷன்ல உள்ள ஒரு வண்டியோடைய நம்பர் போட்டு அந்த நம்பருக்கு வந்து சுஷில்குமார் அவர்களுடைய பெயரை போட்டு நீ ஹெல்மெட் போடாம வந்திருக்க, நீ அபராதம் செலுத்தியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சுஷில்குமார் அவர்களிடம் இருந்து போலீசார் அந்த 300 ரூபாய்க்கும் மேற்பட்ட ஒரு அபராதத்தை வசூலிச்ச பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து விடுவிச்சிருக்காங்க. அங்கிருந்து போன சுஷில்குமார் அவர்கள் தன்னுடைய உறவினர்களிடம் நடந்ததை கூறியிருக்காங்க. இதை தொடர்ந்து பன்னா மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ கிட்ட இது தொடர்பான புகாரையும் கொடுத்திருக்காங்க. அதோட சேர்ந்து பன்னா மாவட்டத்தினுடைய எஸ்பி கிட்டையும் போயிட்டு இந்த விஷயம் தொடர்பா புகாரை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பன்னா மாவட்டத்தினுடைய எஸ்பி இந்த விஷயத்துல எந்தெந்த காவல் அதிகாரிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வராங்க. சாலையில சும்மா நடந்து போன ஒருத்தவங்களை பிடிச்சு ஏன் ஹெல்மெட் போடலன்னு கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிட்டு அபராதத்தையும் வசூலித்த இந்த செய்தி மத்திய பிரதேசம் முழுவதும் பரவி சற்று நேரத்திற்கு ஒரு பரபரப்பையே எழுப்பி இருக்கு.